So second question, the removable singularity of f of z is equal to sin root z divided by root z is option A z is equal to 0, option B z is equal to 1, option C z is equal to infinity, option D z is equal to -1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 15 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A z is equal to 0 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும், the removable singularity of f of z is equal to sin root z by root z வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சிங்குலர் பாயிண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். சிங்குலர் பாயிண்ட்னா அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு எந்த பாயிண்ட்ல லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல அனாலிட்டிக் நாட் அனாலிட்டிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் f of zன்றதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1/z நான் எடுத்துக்கிறேன். அப்ப லிமிட் z tends to 0 நான் அப்ளை பண்றேன். அப்ப லிமிட் f of z is equal to limit 1/z, z tends to 0, 1/z. இந்த வேல்யூ என்ன கிடைக்கும், நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். சோ இன்ஃபினிட்டி கிடைக்கிறதுனால இந்த z tends to 0 போட்டுக்கோங்க. அந்த z is equal to z not is equal to 0ன்றதா நம்மளுக்கான சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லலாம். சிங்குலாரிட்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்ப கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன்லயும் நமக்கு சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். பர்టిక్యులரா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த பாயிண்ட் z is equal to a1 நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லணும் அப்படின்னாக்க, அந்த கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டியும் வரக்கூடாது, ஃபைனைட்ல கிடைக்கணும். சோ அப்படி கிடைச்சது அப்படின்னா நார்மலா சிங்குலர் பாயிண்ட்னா என்னன்னு சொன்னோம், நாட் அனாலிட்டிக்கா இருக்கும்னு சொல்லிருக்கோம். அப்ப நாட் அனாலிட்டிக்னா இப்ப கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள் நான் எப்படி போட்டு காமிச்சேன் நான் இந்த இதுல f of z as z tends to 0ல நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, இன்ஃபினிட்டி கிடைச்சது. அப்ப அதான் நம்ம என்ன சொன்னோம், நாட் அனாலிட்டிக்னு சொன்னோம். அப்படி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் நம்ம சிங்குலர் பாயிண்ட்னு சொன்னோம். இப்ப பாருங்க ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் லிமிட் அப்ளை பண்ணும்போது மத்த இடத்துல எல்லாம் நமக்கு சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல லிமிட் f of z as z tends to a இருக்கும்போது அந்த வேல்யூ நமக்கு ஃபைனைட்ல கிடைக்கும், இன்ஃபினிட்டி கிடைக்காது. அப்படி இருந்ததுன்னா அதுதான் நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து நம்ம z tends to 0 போட்டு பார்ப்போம். z tends to 0 போடும்போது லிமிட் z tends to 0 sin root z by root z is equal to 1. இந்த வேல்யூ ஏன் வந்து நமக்கு 1 வந்துச்சு அப்படின்னா, நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ரிசல்ட் as limit z tends to 0 sin z by z is equal to 1. நீங்க limit theta tends to 0 sin theta by theta is equal to 1 ன்னு போட்டுப்பீங்க. இது நார்மலா நமக்கு 0/0 ஃபார்ம் வரும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதை வந்து நம்ம எலாஸ்டிக்கல் ரூலை வச்சு போடும்போது மேல cos z சைனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos z, கீழே z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். சோ அப்படி பார்க்கும்போது சைனுக்கு cos z, z க்கு 1 போடும்போது இதே z tends to 0 போடுறோம், cos 0 divided by 1 கிடைக்கும். அப்ப ஆன்சர் 1. சோ அதே ஆன்சர் தான் பை யூசிங் எலாஸ்டிக்கல் ரூல் போடும்போது ஆன்சர் மேல வந்து ஒரே டேர்ம் sin theta by theta ன்னு வரும்போது equal to 1 as theta tends to 0 வரும்போது இதே ஃபார்மட்ல இருக்கிறதுனால கொடுத்துட்ட ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 1ன்றது கிடைச்சிருக்கு. 1ன்றது நமக்கு ஃபைனைட் வேல்யூ. இது வந்து நமக்கு ஃபைனைட்டா இருக்கிறதுனால இன்ஃபைனைட் வரல, ஃபைனைட்டா கிடைக்கிறதுனால இந்த சிங்குலாரிட்டியை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். சோ இங்க z tends to 0 போடும்போது லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. அது வந்து ஃபைனைட்டா கிடைக்குது. சோ z is equal to 0ன்றது தான் நமக்கான ரிமூவபிள் சிங்குலாரிட்டி.